விலை கொடுத்து வாங்க முடியாது. 5 ரூபாய்க்கு அம்பு. நம்பிக்கையான பேர்களை நம்ம நம்பிக்கை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்துல இன்னைக்கு அது கிடைக்க கூடியதுதான் பெரிய காரியமா இருக்கு. அதனால நம்ம கூட இருக்கவங்க கிட்ட அன்பா பழகணும், நம்பிக்கையா இருக்கணும். நம்மள நம்பி இருக்கவங்க நம்ம என்னைக்கு ஏமாத்த கூடாது. அது நல்ல பழக்கம். அப்போ இந்த பார்வதியும் அத மாதிரி நான் நல்லா இருக்கணும் ஆண்டவா, என்ன மாதிரி பெண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்க, அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்லுகின்றார், அடியடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தை கேளு, அம்மா ஈரேழு உலகமெல்லாம் இறையலக்க போகும்போது உன்னை விட அழகு பெண்ணை அழகு பெண்ணை உலகத்தில பார்த்தேன் அம்மா, உலகத்தில பார்த்தேன் அம்மா. என்னைய விட அழகு பண்ணி எங்க இருக்கா? அப்பந்தான் ஆண்டவன் சொன்னாரு, பார்வதி கிட்ட அழகா இருக்கான்னு சொன்னா சண்டாளிக்கு ஆணவம் வந்துரும். இவன் அழகு இல்லைன்னு சொன்னா பார்வதிக்கு நம்ம மேல கோபம் வந்துரும். அப்ப இந்த பார்வதி அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாது, அழகா இல்லைன்னு சொல்லக்கூடாது. காட்டி மறைச்சு காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லணும். அப்பந்தான் இந்த ஆண்டவன் பார்த்தார், அடியே பார்வதி, உன்னை விட அழகு பண்ண இதுவரைக்கும் ஆண்டவன் நான் பார்க்கல. ஆனா இன்னைக்கு சிலது காலங்களாக நான் படியளந்து கைலாசம் வருகின்ற பொழுது நாகலோக பட்டணத்துல ஏ அப்பா அழகுன்னா அழகு, ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாத 1000 நாவு படைத்தவர் அவர். 1000 நாவு படைத்த ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாத அப்படி ஒரு அழகம்மா பார்வதி. ஒருவர் அல்ல இருவர் அல்ல அம்மா, அட்காலங்க 8 பேர்களாகவே அவதாரம் செய்திருக்கின்றார்கள். அவ அழகை போல ஆண்டவன் இன்னை வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கலட்டி. அவ கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவன் தன்னை மறந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்வதி சொன்னா, என்னை விட அழகு பண்ணா இருக்கான்னு சொல்லுதியல ஆண்டவா, அவ எப்படி இருந்தா எங்க இருந்தா அப்படின்னு அந்த பார்வதி சிவபெருமானை கேட்க, அப்பந்தான் அந்த ஆண்டவனாகிய பகவான் சொல்லுகின்றார், அடி அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, அந்த மாரியம்மா அழக போல இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை. அந்த பார்வதி அழக போல பகவான் உலகில் பார்த்ததில்லை. ஈஸ்வரியின் அழகை போல ஈஸ்வரனும் கண்டதில்லை. எம்மா முப்புடாதி அழகை போல ஆண்டவன் முக்கண்ணனும் பார்த்ததில்லை.
அது ஒரு அழகா இருக்கு. தாத்தா மண்டைக்கா? தாத்தா மண்டைய மாதிரினா தாத்தாவுக்கு கலர் அடிச்சிருக்கு, அதனால கருப்பா இருக்கு. ஆனா அம்மாளுக்கு அப்படி இல்ல. இயற்கையாகவே அம்மா ஒரு பேரழகி. ஆமா, செயற்கை கிடையாது. செயற்கை கிடையாது, இயற்கையான முடி. ஒரு பாகம் ஒரு முளம் அரைச்சாலும் மிச்சம் இருந்துச்சா அந்த காலத்துல? ஆமா, தரைய தூக்குமா அந்த காலத்துல. என்ன பெண்களுக்கு ஒரு பாகம்னா எவ்வளவுயா? ஒரு பாகம்னா இவ்வளவு. ஒரு பாகம்னா இவ்வளவு. ஆமா, ஒரு முளம்னா இவ்வளவு. ஒரு முளம்னா இவ்வளவு. ஆமா, அரைச்சான்னா இவ்வளவு. அரைச்சான்னா இவ்வளவு. பரவாயில்லை, இன்னைக்கு நீ சரியா சொல்லிட்ட. எனக்கு அளவுறான் தெரியும். ஒரு பாகமும் ஒரு முளமும் அம்மாளுக்கு அரைச்சான மிச்சம் இருந்துச்சா முடி? ஆமா, அரைச்சானா 6 இன்ச் இருக்கும், ஒரு சாணுனா 8 இன்ச் இருக்கும். 8 இன்ச் இருக்கும். ஆமா, அந்த காலத்து பெண்களுக்கு அப்படி ஓடி வளர்ந்திருக்கு. ஆமா, தலைய தூக்குமா நீ சொன்னத மாதிரி. ஆமா, அப்ப தலைமுடிய பேணவே மாட்டாங்க. சரிதானே? தலையை இழுத்து முடிய மாட்டாங்க. ஆமா, காட்டு வேலைக்கு போனா ஒரே கொண்டதான். ஆமா, எங்கேயும் போய் வந்து இருந்தா தான் சடைய பின்னி நல்ல பூ முடிச்சு பொட்டு வச்சு கிளம்புவாங்க. இப்ப உள்ள பெண்களுக்கு அப்படி ஐயா இருக்கு. ஓடி வளர்ந்திருக்கு எங்களுக்கு ஒரு சாண முடி. அத தேய்ச்சி கழுவ 2 சீயக்கா பொடி. ஷாம்பு எத்தனை வகை ஷாம்பு வந்திருக்கு. ஏ அப்பா, இந்த ஷாம்பு தேய்க்க போய் தானே இந்த தலையே கூறு கட்டது. சிக்கு ஷாம்பு, கிளினிக் பஸ், ஆமா, கெட்டன் ஷோல்டர், ஆமா, இப்படி பல விதமா இருக்கு. ஆமா, இந்த கிளிமுக்ஸ் என்ன ஷாம்பு? கிளிமுக்கா? கிளிமுஸ், கிளினிக் பிளஸ் அப்படி சொல்லு. இப்போ விதவிதமா ஷாம்பு வந்திருக்கு. சரி, அதுலயும் என்ன இப்போ பெரிய டப்பாவுல எல்லாம் வாங்கி வச்சு தேய்க்காங்க. ஆமா, அது எவ்வளவு தேய்க்கும்னு கணக்கே கிடையாது. பஞ்சா பறக்கணுங்க முடி. ஆமையா, தீயத்தான் வைக்கணும். பஞ்சா பறக்கணும் முடி. இப்போ அப்படித்தானே எல்லாரும் ஆசைப்படுதாங்க. ஆமா, சரி, இப்போ ஷாம்பு தான் தேய்க்காங்கன்னு வைச்சுக்க. சரி, பியூட்டி பார்லர் வேற ஒண்ணு வந்திருக்கு பாத்துக்கோ. என்ன இது வந்திருக்கு? பியூட்டி பார்லர். அப்படியா? பியூட்டி பார்லர் போனாதான் என்ன மாசத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் பொம்பளை ஆபீஸ் வேலை பார்த்தானா அந்த பார்லருக்கு தான் சரியா இருக்கு. சரியா இருக்கு. ஆம்பளை ஒரு பக்கம் வேலை பார்த்தானா பொம்பளை வேலை பார்க்காத அவளுக்கு தான் சரியா இருக்கு. ஆமையா, பியூட்டி பார்லர் போய் சரி நம்ம சட்டையை அயன் பண்ணுதோம் பாரு. ஆமையா, அத மாதிரி அந்த முடியை போட்டு தேய்க்காங்க. அது தீப்பிடிச்சாலும் பிடிக்கி. சில பேருக்கு சரியா நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது முடிக்கு மட்டுமா நினைக்க? என்ன நகத்துக்கு, பல்லுக்கு, காத்துக்கு பாக்காங்க. சரி, மூக்கு சைஸா இருக்கணும்னு அதுக்கு. ஆமா, கண்ணு புருவத்தை அதுக்கு சரியா இருக்கணும்னு அதுக்கு. சரி, இப்போ விதவிதமா வந்தாச்சு. ஆனா அப்போ அப்படி கிடையாது இல்லையா? இல்ல இல்ல, ஒரு பாகம் முடி இருந்துச்சுன்னா சரி எள்ளுக்கா குளைய தேய்ச்சு குளிப்பாங்களா அந்த காலம். ஆமா, நல்ல வழுவழுன்னு இருக்கும். ஷாம்பு கிடையாது. ஆமா, சீயக்கா உண்டு, அப்பவும் அதுவும் கிடையாது. எள்ளுக்கா குளைய தேய்ச்சு குளிச்சிருக்காங்க. கடலை மாவு சொல்லுவாங்க பாரு, அத தேய்ச்சு குளிச்சா நல்ல அழுக்கு போகும்னு சொல்லுவாங்க. இயற்கையாகத்தான் அந்த காலம் முடியெல்லாம் பேணி பாத்துருக்காங்க. இப்ப யாரு என்ன வைக்க காலமே மாறி போச்சு. அதே போல முடி வளர மாட்டோம்னு சொல்லிச்சு. கொஞ்ச நாள் மீரா ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். என்ன ஷாம்பு? மீரா ஷாம்பு. மீரா ஷாம்பு. அதுலயே முடி வளரல. அப்புறம் சன்சில்க் வாங்கி கொடுத்தேன். சரி, 1 லிட்டர் வேப்பெண்ணெய் வாங்கி கொடு. ஆமா, சன்சில்க் வாங்கி கொடுத்தேன். சரி, அதுலயே முடி வளரல. இல்ல, அதுக்கப்புறம் கிளினிக் பிளஸ் ஒரு வருஷம் வாங்கி கொடுத்தேன். சரி, அதுலயே முடி வளர மாட்டேன்னுட்டு சரி கடை கூட்டி போய் இப்போ கிராப் வெட்டி விட்டேன். அப்படியா? ஆமா, அதோட மைனி மொட்டை போட்டா ஜடன முடி வளரும். இப்போ கிராப் வெட்டி விட்ட முடிய அவட்ட இருக்கா. சரிதானே? அதோட முடி ஜடன வளரும். கலகொல்லி இருக்கு, கலகொல்லி. ஆமா, அப்புறம் என்ன செய்ய வளரல, என்ன செய்ய முடியும் பிறகு? கலகொல்லி வாங்கி அடிச்சனா நல்லா தழுப்பு மத்துக்கு. ஆமா, அதனால வளர்ந்தா தானா வளர்ந்துருமே. அப்படி எல்லாம் கிடையாது. இயற்கை எதை நமக்கு கொடுத்திருக்கோ அதுதான் என்னாலுமே நமக்கு நிரந்தரமே தவிர நம்ம செயற்கையா எதை கொண்டு வந்து நம்ம என்னதான் அலங்காரம் செய்தாலும் அது அழகு கிடையாது. இயற்கையா நம்ம எதை முகத்துல பூசுகிறோமோ எதை நம்ம தேய்க்கிறோமோ அதுதான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரம். அதுதான் நமக்கு அழகை கொடுக்கும். அப்படியாகவே இருக்கும் போது என் தாயான அழகுமாரி அம்மாளுக்கு அவ அழகோடு பிறந்ததுனாலதானே அவளுக்கு அழகுமாரின்னு பேரு. அப்பேர்வட்ட அழகு மாறி சந்தனமாரி என் ஜடமாரி சக்தி கொண்ட முத்துமாரி இப்பேர்வட்ட மாரி அம்மா இன்னும் எப்படி இருக்கா தெரியுமா? அட்டகாலி 8 பேரு, அட்டகாலி 8 பேரு. அந்த உமையவளின் காதலகா, உமையவளின் காதலகா
போல் அவருக்கு பக்கம் 16 வல்லாரு வல்ல முல்லை அரும்பு போல அரும்பு போல முன்னரிச பல்லழகா பல்லழகா பிச்சினல் அரும்பு போல அரும்பு போல பின்னரிச பல்லழகா பல்லழகா ஈச்சங்கா செய்யலில கையலில ஐயா செய்யலில இளங்கமதி பல்லழகா பல்லழகா இளங்கொடிய பல்லழகா பல்லழகா முத்துக்கட்டி கோர்த்ததை போல் அம்மா ஆளுக்கு 32 பல்லு வரிசை. ஆமையா 32 பல்லு வரிசைன்னா என்ன 32 பல்லு தான். ஆமா நீ 32 வரிசைன்னு நினைச்சிட கூடாது பாரு. இல்ல 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 அதான் உனக்கு தெளிவா சொன்னேன். ஆமா அதான் பல்லு பழி ஈச்சுன்னு இருக்கு முத்துக்கட்டி கோர்த்ததை போல் 32 பல்லு. ஆமா பதைக்கங்கட்டி கோர்த்ததை போல் அம்மாளுக்கு பக்கம் 16 பல்லு. ஆமா அவ சிரிச்சா அப்படின்னா முத்துவிழன்னு சொல்லுவாங்க பாரு. ஆமையா அது அம்மாளுக்கு தான் ஒப்பா வரும். அப்போ 32 பல்லு இருந்துச்சுன்னா இப்போ உள்ளவங்களுக்கு நல்லா தான் இருக்கு பல்லு. இந்த வாய் ஓரத்துல சிங்க பல்லுன்னு ஒரு முளைக்கு பாத்துக்க. சிங்க பல்லுன்னு முளைச்சிருக்குன்னா அது அழகுன்னு நினைக்காங்க எல்லாரும். ஆனா அந்த பல்ல கெடுக்க வந்து அசிங்க பல்லே அதான். ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கு, ஒரு சில பேருக்கு நல்லா தானே. இப்போ தான் கிளிப்பு போட்டுக்கிடுதாங்களே. ஆமா நெருக்க வேணும்னா இழுத்து கட்டிக்கிடுவாங்க. இப்போ பல்லு வலி வந்தாச்சுன்னு வச்சுக்க உடனே பல்ல புடிங்கிறதான். பல்லு வலி ஏன் வருது? சூத்த பல்லு இருந்தா பல்லு வலி வரத்தான் செய்யும். அதை குணப்படுத்தணும்னு யாருக்குமே அக்கறை கிடையாது. அதை புடுங்கி போட்டுட்டா ஏன் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்காங்க. ஆனா அம்மாளுடைய பல்லு வரிசை பார்க்க அப்படி ஒரு அழகு. அப்பேற்பட்ட அழகு நிறைந்த அழகு மாரியம் பாம்பின் படத்தை போல் அவள் பாதத்தின் திருவழகு. ஆமாவோடு செயலிலே அருமமகா பாதங்கள் 2. பொக்கிஷம் விரித்ததை போல் பொசத்தின் திருவழகு. அவரக்கா செயலில் அம்மாளுக்கு 5 விரல் அழகு. பயத்தனத்து செயலிலே 10 விரல் அழகு. அவன் நகை இருக்கும் பாரு நகம். பச்சிரம் பதித்தத மாதிரி 10 நகம் பவளமா மின்னுது. இப்ப யார் அப்படி வச்சிருக்கா நகத்தை? சில பேரு கடிச்சு சதையெல்லாம் கடிச்சு தின்றுதாங்க. இப்போ சில பேர் என்ன செய்தாங்க? படிச்சவங்களா இருந்தா படிச்சவங்க என்ன இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் மேக்கப்பா போறாங்க அப்படின்னா நகத்தை பேய் மாதிரி வளர்த்துக்கிடுதாங்க. பேய் மாதிரி வளர்த்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் பியூட்டி பார்லர் போய் நல்லா அறம் வச்சு தேய்ச்சி அதுக்கு நெய் பாலிஷ் போட்டு அவ பூ வைக்க
வைக்கா பாரு பூவு. ஆமா. பூ வைக்கும் போது இந்த கன்னத்துல ஒரு கீச், இந்த கன்னத்துல ஒரு கீச். அவன் முகத்தையே கோரையாக்குது அந்த நகம். அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அம்மாளுக்கு பவளம் பதித்தத மாதிரி 10 நகம். அப்பேற்பட்ட அழகு நிறைந்த மாரியம்மா அந்த ஊர்வசிக்கு ஆனாலும் ஒலட்டி மச்சந்தானே உண்டு. ரம்பையர்க்கு ஆனாலும் 4 5 தேமல் உண்டு. மேனகைக்கு ஆனாலும் மேன்மைக்கு ஆனாலும் அவன் மேல் புருவம் அச்சம் உண்டு. ஆடி வர நாகத்துக்கு அடிமயத்தில் மச்சம் உண்டு. அது ஓடுகிற தண்ணீரில் ஒதுக்கு மணல் கருமணல், ஒதுக்கு மணல் கருமணல். எலுமிச்சம்பழத்துக்கு எவ்வளவு கருப்பு உண்டு. உண்ணி முத்து காணாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு. அட்டகாலி 8 பேரும் சீதையர்க்கு ஆனாலும் சிலது பக்கம் மச்சம் உண்டு. என் தாயான மாரியம்மா உருவம் கருப்பொலி, பின்ன வேறு கருப்பு இல்ல. அவன் கூந்தல் கருப்பொலி, கூந்தல் மட்டும் கருப்பொலி. அம்மாளுக்கு குச்சம் வேற கருப்பு இல்ல. ஆதி தட்டாரோட வீதியில தங்கம் தட்டி வார்த்தலை போல், சிம்லரோட வீதியில செப்படித்து வார்த்ததை போல், சிம்லரோட வீதியிலே சிலையடித்து வார்த்ததை போல, தட்டாருடைய வீதியிலே தங்கம் தட்டி வார்த்ததை போல, ஈயத்தை காய்த்து இளையதிலே வார்த்தது போல. அம்மாளுடைய அழகு அப்படி ஒரு அழகு. சீதைக்கு கூட சிலது பக்கம் மச்சம் உண்டு. ரம்பைக்கு கூட உதட்டில் மச்சம் உண்டு. மேனகைக்கு கூட மேல் புருவத்தில மச்சம் உண்டு. ஆனா என் தாயான அழகு மாரியம்மாளுக்கு புருவம் கருப்பொழிய, அம்மாளுக்கு பின்ன வேற கருப்பு இல்ல. கூந்தல் கருப்பொழிய, குச்சம் வேறு கருப்பு கிடையாது. அடியே பார்வதி, இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணு இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? நல்ல மஞ்சள் இருக்கும். எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கும்? இருக்கும். மஞ்சள் கலரா இருக்கும். மஞ்சள்னா அது ஒரு மஞ்சள். எலுமிச்சம்பழம் கலர் ஒரு மஞ்சள். இடிச்சு வச்ச பச்சரிசி மாவு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அது ஒரு வெள்ளையா இருக்கும். அப்போ ரெண்டையும் சேர்த்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ? அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா என் வாயான மாறி அப்படின்னு ஆண்டவன் பார்வதி அழைத்தவ அழகை எல்லாம் சொன்னபோது பார்வதிக்கு ஆங்கார கோபம் வருது. அன்போடு வாழ வேண்டும் என்று அம்மாளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆண்டவனாகிய பகவான் ஆடி ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, 8 பேரின் அழகை போல இவ்வுலகில் பார்த்ததில்லை. பகவானும் சொன்ன போது பார்வதியும் ஏது சொல்வாள். ஆண்டவா பரம்பொருளே, என்னை விட அவ 8 பேரும் அழகா இருக்குன்னு சொல்லுதியற. இருந்தாலும் நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போறீங்க. அப்படி நீங்க படியிழக்க போகும்போது உங்க தேவியாகப்பட்ட நான் பார்வதா தேவி கைலாசத்துல நான் என்னைக்குமே ஒத்தையிலே தன்னந்தனிமையா இருக்கிறேன். ஆண்டவா தன்னந்தனியா இருக்கியா? ஒத்தையில இருந்தவன ஈப்புளியா தூக்குது. டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே? டிவியை போட்டு பார்க்கணும்னா அந்த காலம் டிவி கிடையாது, லேப்டாப் கிடையாது, இந்த செல்லு கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, மின்சாரம் மூலமா எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே அந்த காலம் இல்ல. வைத்தியார பய காலம்னா சரியா தான் இருக்கும் அந்த காலம். அப்ப எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே இல்லாத நேரத்துல அந்த காலத்துல பெண்கள் வயசுக்கு வந்தாங்கன்னா வயசுக்கு வந்த பெண்களுக்கு பல்லாங்குழி தட்டு வாங்கி கொடுப்பாங்க, ஸ்கிப்பிங் கயிறு, இப்படி பல விதமான விளையாட்டு இருக்கு. தோழி பெண்கள் இருந்து
தான் அதை விளையாடுவாங்களாம். அந்த பிள்ளைக்கு ஒத்தையிலே இருக்கிறதுனால. அதே போலத்தான் இந்த பார்வதி சொன்னா, நான் ஒத்தையிலே இருப்பதுனால நீங்க உலகத்துக்கு படியிழக்க போறீங்க. நான் தனியாக இருப்பதுனால எனக்கு நேரம் போவதற்கு என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி வேணும் இறைவா. எனக்கு 7 8 தோழி பெண்ணும் எனக்கு எப்படி வேணும் தெரியுமா? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், எனக்கு கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். கோழி வேணும், தோழின்னு சொன்னியா? நீ தோழிங்க, எனக்கு பிராய்லர் கோழின்னு கேட்க. விடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னையா வேலை? நம்ம மக்கள் கிட்ட யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான், நீங்க வேணுங்க சாப்பாடு சாப்பிட்டு வரலாம். நம்ம எந்த ஊர்லயும் வில்லடிச்சிருக்கோம். இப்படி யாராவது இருந்து சிரித்த முகமா எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோம்? அதுவே நமக்கு பெரிய வரம் தானே. எந்த எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல இப்படியே தான் சொல்லுவோம். இது ஏன் தாத்தா நீ போட்டு கடைசியில கூட இருந்து குழி பறிச்சுட்டாரு பத்தியா? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், யாரையும் நம்பாதங்க. சரியா போச்சுல? சரிதான். நாளை காலையில 10 மணிக்கு நான் தட்டை எடுத்து வீடு வீடா போயிருவேன். நான் காலையில சொல்லிட்டேன், நீ பிரியாணி வேணும்னு. நீ கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்தையும் கொண்டு போனா உனக்கு பிரியா கொடுப்பாங்கன்னு கேட்டேன். பிரியா கொடுப்பாங்க சாப்பாடு. நீ இங்க அப்படி எல்லாம் போக வேண்டாம். நம்ம சுரண்டையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே தாராள மனசுதான் வேணுங்க சாப்பாடு, வீடு வீடா போய் சாப்பிடலாம். நோட்டை கொண்டு ஒரு இடம் கொண்டு போய் ஒரு கோழியை வாங்கி கறி வச்சு வீட்டுல வச்சு சாப்பிட்டானே. நீ தானே கோழி? என்ன நான் கோழிங்கள தோழின்னு சொன்னியா? அதை போலவே அந்த பார்வதா தேவி சரி, ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், பெண்கள் வேணும், பெண்கள் வேணும், பாடி வர தோழி வேணும், தோழி வேணும், எனக்கு பாடி வர தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். பெண்கள் வேணும், தட்டாங்கள் விளையாட, தட்டாங்கள் விளையாட, தாசிமார் பெண்கள் வேணும், தாசிமார் பெண்கள் வேண்டும், பாண்டியாட்ட விளையாட, விளையாட விளையாட, பாங்கிமார் தோழி வேணும், தோழி வேணும், எனக்கு பாங்கிமார் தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். எனக்கு
திடீர்னு ஆண்டவன் நான் எங்க போவேன்? அதானே ஏற்கனவே அந்த ரம்பா ஊர்வசி ஆமையா மேனகை இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் சினிமா நடிக்க போயிட்டாங்க. சினிமா நடிக்க போயிருக்காங்களா? ஆமா. ஏ அது ரம்பா. சரி இது ரம்பை. அப்படியா? ரம்பாவுக்கு கேட்டுச்சுன்னு வை. என்ன அவங்க ஷூட்டிங்க்கு படம் நடிக்க போனாங்கன்னு சொன்னேன். அப்படியா? அதாவது ஊர்வசி எங்க போயிட்டா? ஊர்வசி பாக்கியராஜ் கூட போயிட்டாளா? சரி. அதாவது நீங்க சொல்லக்கூடியவர்கள் நடிகர்கள். நடிகர்கள். ஆமா கைலாசத்துல ரம்பா ஊர்வசி மேனகை இவங்கெல்லாம் கைலாசத்திலே இருக்கக்கூடிய தெய்வலோகத்து பெண்கள் இறைவா. ஆமையா. அவங்க என்னைக்குமே இளமை மாறாத வரங்கள் பெற்றவர்கள். அவங்களை எல்லாம் கூப்பிட்டு எனக்கு பணிவிடை செய்ய சொன்னா யாராவது செய்வாங்களா? என் பக்கத்துல இருங்கன்னா யாராவது இருப்பாங்களா? ஆகையினாலே அவர்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் இறைவா. என் தங்கைமார்கள் நாகலோக வட்டணத்திலே 8 பேர் இருக்கின்றார். அவ 8 பேரையும் கொண்டு வந்து நீர் கொடுக்கணும். உடனே கொண்டு வரணும். நான் நினைச்சேன் என்ன நினைச்ச? நீ இதத்தான் கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். தெரியும். ஆனாலும் உன் தங்கைமார்களை எடுத்து வருவதற்கு என்ன ஆள முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாத ஆண்டவா? நீர் ஒரு ஆம்பளை தானையா? நான் ஆம்பளை தான். பிற பொம்பளை நான் சொன்னேன். நான் ஆம்பளை தான். அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னாலும் அதுக்கு முக்கியமான ஆள் வேணும். எல்லாரும் போக முடியுமா? அம்மா பார்வதி, நான் போய் 8 பேரை எடுக்கத்தான் செய்யலாம். ஒரு பொருளை உலகத்தில் படைக்கும் அதிகாரம் என்னிடத்தில் உண்டே தவிர அதை எடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்ல. அப்படியே நான் எடுக்க போனாலும் காக்கைக்கே தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்பார்கள் அம்மா. நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளையை எடுக்கும் போது என்ன பார்த்துட்டாங்கன்னா 2 பேர்களும் என்னை கொத்தியே கொண்டு விடுவார்கள். உனக்கு கணவனா வேணும்னா நான் இங்க இருக்கேன், வேண்டாம்னா சொல்லு நான் போறேன். அப்பந்தான் பார்வதி பார்த்தா, நீங்க இப்படி சொன்னா நான் யாரை அழைத்து எடுத்து வர சொல்வது? உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே, உங்க அண்ணன் பெரிய கள்ள கபட நாடகன். அதனால அந்த கண்ணனை போய் 8 பேரை எடுத்துட்டு வர சொல்லு என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது அவ அப்படியே ஆட்டுவென்று ஆட்டுவென்று ஆதிசக்தி வாராளே. நான் ஒரு கிண்ணத்துல அருந்தலையாங்க. இந்த தாளக்கார அண்ணாச்சு ஒரு கிளாஸ்ல குடிக்கலையாங்க. ஆமா அப்படி கேட்பான். ஒரு கிளாஸ்ல என்னது குடிச்சாங்க? வாட்டர் குடிக்காங்க. அப்படி அப்படியா? மானம் கெட்டு போய் நான் சர்பத்தோட பார்த்தேன். சர்பத்தா? நீ சர்பத்து குடிச்சாலும் ஒண்ணுதான். சரி. அதாவது எந்த பெண்களும் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு பயிரம் பாட்டில வாங்கி அடிச்சாலும் அடிங்க, அந்த குவாட்டரை வாங்கி குடிக்காதங்க. யாரும் அப்படித்தான் நினைக்காங்க பெண்கள். அப்படியா? சரிதானே. மேல்வெளி இன்னைக்கு இல்லாம தான் இருக்கும், நாளைக்கு பிறகு மேல அனுப்பிடுவாங்க பாத்துக்க. சரி நீ நல்லா அனுபவிப்பா. நீ குடிச்சாலும் சரி, நீ குவாட்டரை ஊத்தி குளிச்சாலும் சரி, உன்னை யாரு கேட்க போறா? நீ உழைக்க, நீ குடிக்க. உன் உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் குடி. நாளைக்கு குடல் அவிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும். அப்படியா? குடி வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போல பேனும் கேட்கல.
அப்போ இந்த பார்வதா தேவி அச்சுதனாகி என் பெருமானை நான் கூட பிறக்கலையா கூட்டுப்பால் உண்ணலையா அண்ணா ஒன்னா பிறக்கலையா நாமல் ஒரு கிண்ணத்தில் அருந்தவில்லையா என்று பார்வதா தேவி அப்படி அண்ணனை அழைக்க அப்பந்தான் அச்சுதனாகி என் பெருமான் பார்க்கின்றார் அவர் தங்கையோடு சத்தம் கேட்டு அப்படி என்பெருமான் கைலேங்கிரி மலைக்கு வந்து பார்க்க பார்வதா தேவி என்னைக்குமே அன்னை வந்தது வாங்கன்னு கேப்பா அன்னைக்கு பார்வதி கண்ணீரும் கவலையுமா கட்டளை அமர்ந்திருக்கிறார் பார்வதா தேவி எப்படி அமர்ந்திருக்கின்றா தெரியுமா நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே மடக்கலையே கவுந்ததல நிமுரலையே கவுந்ததல நிமுரலையே கவுந்ததல நிமுரலையே நிமுரலையே
என்கிட்ட வந்து அவ அழகையெல்லாம் ரொம்ப உயர்த்தியா பேசுதாரு. ஏற்கனவே அவர் ஒரு பெண்ண ஆசை பிடிச்ச பித்தன். பனைமரத்துக்கு கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் பாப்பாரு. அது கல்லா இருக்குமா இல்ல பெண்ணா இருக்குமான்னு பாப்பாரு. நீங்க பாக்க பார்வை ஒரு சைஸ், சொல்லுத வேதம் ஒரு சைஸ். அவரு பெண்ணா இருக்குமோ ஆள் இல்லாம ஒத்தையில நிக்கல அப்படின்னு அவர் போய் பாப்பாரு. இல்ல காளியம்மாளா இருக்குமா மாரியம்மாளா இருக்குமான்னு பார்த்தாரு. சரிதானே, ரொம்ப யோக்கியம். உங்க யோக்கியதைய பாத்துட்டா கேட்டா தான் தெரியும் ஊர்ல உங்களை பத்தி. ஒத்துரும்ல அப்புறம் எப்படியா போய் தூக்கும். ஆகையினால் இந்த ஆண்டவன் இன்னும் ஒரு முறை அவ 8 பேரையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு அவ சின்ன பிள்ளை அண்ணா, அழகுக்கு கேட்கவா வேணும். ஆண்டவன் ஏற்கனவே அப்படி சொல்லுகின்றார். நாளைக்கு அவ 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருந்தான்னு சொன்னா அவ பார்வதிய மறந்துடுவா. பாவையர மனம் முடிப்பார், மங்க தேவியத்த மறந்துடுவார், அழகு மாரியத்த மனம் முடிப்பார். அவர் என்னைத்தான மறந்துடுவார், என்னைத்தான மறந்துடுவார். அண்ணா 8 பேர மனம் முடிப்பார். அவர் 8 பேர மனம் முடிப்பார். அம்மா பார்வதி, அப்படின்னா இப்போ அண்ணன் நான் என்ன செய்யணும்? சொல்லு தங்கச்சி. அண்ணா கோபாலக்கண்ணா, என்ன? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என் தங்கை மாறி 8 பேரையும் சரி ஆண்டவனுக்கு தெரியாம என்னோடு நான் வைத்து வளர்த்து கொள்ளுகிறேன். அதற்காக நீ போய் அவ 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வரணும். வர வேண்டும். அப்பந்தான் என் பெருமானாகி அந்த கோபால கண்ணன் பார்க்கின்றார். அம்மா பார்வதி, அவ 8 பேரையும் நான் எடுத்துட்டு வரணும்னா அவ ஒருத்தியா இருந்தா 2 பேரா இருந்தான்னா அண்ணன் தோள்ல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு நான் தூக்கிட்டு வந்துடலாம். அவ அட்டகால 8 பேரா இருக்காளே, அதுவும் நான் 10 கடலை அல்லவா நான் கடந்து போகணும். அதற்கு எனக்கு நீ 2 வரங்களை கொடுக்கணும். என்ன வர வேண்டும்? பறக்கும் படகு ஒண்ணு வேணும். சரி. நாகதாளி வேறு ஒண்ணு வேணும். அந்த தாலி வேறு யார் வச்சிருக்கா? அதாவது நாகதாளி வேறு பிரிச்சு சொன்னா இப்படித்தான் வரும். நீ தாலி வேற என்னது நான் பயந்து போனேன். பயப்படலாம் தேவையில்லை. பறக்கும் படகு ஒண்ணு, நாகதாளி வேறு ஒண்ணு எனக்கு வேணும். நாகதாளி வேறு. நாகதாளி வேறுன்னு சொன்னா நாகங்கள் பிள்ளைகளை எடுக்கும் போது என் மேல கோவப்பட்டு வரக்கூடாது. அவர்களை கோபத்தை அடக்குவதற்காக என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாகதாளி வேர்கள் ஒண்ணு எனக்கு வேணும் பார்வதி. என்ன 2 வரமும் என்கிட்ட இல்லையே, நான் எப்படி கொடுக்க? எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்லும் போது உன்கிட்ட இருக்குன்னு யாரு சொன்னா? அத்தான் ஆண்டவன் சடாமுடிக்குள்ள வச்சிருக்காருமா. ஆமா, சடாமுடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? சடாமுடி பாரத்துல. டவுசர் பைக்குள்ள வச்சிருக்காரு. இல்ல, சடாமுடியில. 1008 சடாமுடி பாரத்துக்குள்ள ஆண்டவன் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆமா, அத போய் நீ எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. என்ன? ஆண்டவனுக்கு அல்லும் பகலும் அன்றாடம் அவர் சடையை உழைத்து முடிவதே நான் தான். எனக்கு தெரியாத வர 2 உனக்கு எப்படி தெரியும்? அது உள்ள உச்சிக்குள்ள வச்சிருக்காரு. எம்மா பார்வதி, என்ன? அன்று ஒரு நாளையிலே ஆண்டவன் அச்சமச்ச அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து விட்டு 8 நாளா ஆண்டவன் நெட்டோட்டமா ஓடினாரு. அப்போ நான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வதை முடித்து வந்தேன். அப்போ வதை முடித்து வரும்போது என் அவதாரத்தை ஆண்டவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அன்றைக்கு தான் அவருடைய சடாமுடி பாரத்துக்குள்ள அவர் தலை முடியெல்லாம் உழைஞ்சு ஓடினாரு பாரு. அன்னைக்கு கண்ட அந்த 2 வரத்தை அந்த பெரம்பும் கிளவிழல, அந்த நாகதாளி வேறும் கிளவிழல. அப்பேர்பட்ட வரத்தை போய் நீ வாங்கிட்டு வா என்று என்பெருமான் சொல்ல போது அப்போதுதான் அந்த பார்வதா தேவி அப்படியே ஆட்டுவேன்றி அரணாரோட இடம் அதில ஆதிசக்தி ஓடி வந்து இருவரத்தை கேப்பாளா. இறைவனோட இடம் அதில அங்க இருவரத்தை கேட்கும் போது பார்வதி, உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் ஒளிச்சு வச்ச வரமே இந்த 2 வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொன்னாரா? பிள்ளைகளை எடுத்து வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அந்த பிள்ளைகளை எடுத்து வரும்போது வர என்கிட்ட இருப்பதாக
போ போ தலை குனிந்து நிற்பார் என்று சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரங்களை கொடுக்க அப்ப வரங்களையும் வாங்கி கொண்டு என்பெருமான் கையிலே வந்து கொடுக்க ஒரு சொருபம் என்பெருமான் கோபாலன் என்பெருமானாகி அந்த கோபால கண்ணபிரான் இப்படியே போனா 8 பேர்களும் நம்மை யாரென்று அறிந்து விடுவார். சின்ன பிள்ளைங்களை ஏமாத்தணும் அப்படின்னா எப்படி போகணும்? சின்ன பிள்ளைகளை ஏமாத்தணும்னா நல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். சரி, மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம் தாத்தா. சரிதா. எந்த ஒரு வடிவமா போனா சிறு பிள்ளைகளை ஏமாற்றலாம் என்று என்பெருமாள் எண்ணி பார்த்தார். உன்னை போலவே ஒரு பெரிய வயதான கிழவனா போகணும். ஆமா, ஒரு பெரிய ஆள் தோரணையா கிழவனா வடிவம் எடுத்து போனாதான் தாத்தான்னு சொல்லி பேத்தியை ஏமாத்தி கூட்டிட்டு வரலாம். அப்படி என்று என்பெருமான் அந்த கோபால கண்ணன் 90 நாகலோக பட்டணத்திலே அந்த நாராயணன் வந்து பார்க்கும். பார்த்தா மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை வடக்குத்தியம்மா காளியம்மா அழகு பார்வதி அம்மா அங்கே மாறி 8 பேரு எங்க இருக்கா? புத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவ கையால மணலை குமித்து சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். புது வீடு கட்டினாங்க அம்மா. அப்படி சின்னஞ்சிறிய வீடு கட்டி நீ சொன்ன மாதிரி புது வீடு கட்டி அம்மா விளையாண்டதுனாலதான் என்ன பேரு புது வீட்டு அம்மா படை வீட்டம்மான்னு அவளுக்கு ஒரு பேர் வந்தது. புது வீட்டம்மாலும் இருக்கா, படை வீட்டம்மாலும் இருக்கா. எங்க இருக்கா? சிவராமப்பேட்டையிலயா? அப்படியா? அப்போ அப்பேற்பட்ட பேரை பெற்ற என் தாயான அழகுமாரி 8 பேர்களை இப்படி விளையாடி கொண்டிருக்க பார்த்தார் என் பெருமான் கோபாலக்கண்ணன். நம்ம தங்கைமார் 8 பேர் அங்க இருக்காள, அவளை சென்று பார்ப்போம் என்று வருகின்றார். அப்பந்தான் பார்த்தா அழகு மாரியம்மா அழகு பார்வதி அம்மா ஏ தங்கச்சி ஏ காளியம்மா ஏ முப்புடாதி ஏ படவீட்டம்மா ஏ கருமாரி நீதான் பெரிய ஆளாச்சு. சாப்பிட்ட இட்லிக்கு நல்லா சத்தம் போடுதா இருப்பாச்சு. சோறு சாப்பிட்டியா? ஏ கருமாரி காளியம்மா முப்புடாதி முத்தாரம்மா எல்லாரும் இங்க வாங்க. அதோ பாரு, நம்ம அரண்மனையை பார்த்து ஏதோ ஒரு கிழட்டு பண்டார வாரத மாதிரி இருக்கு. அதோ பாருன்னு சொன்ன உடனே உனக்கு காளி புலவர் தெரியுதா? மேல ஒரு பலூன் தெரியுது.
பலூனு தெரியுதா? ஆமா. அவ்வளவு தூரம் தெரியுதா? பரவாயில்ல, உனக்கு கண் பார்வை நல்ல பார்வையாத்தான் இருக்கு. ஏன் பார்வை எனக்கு என்ன கண்ணு குறைஞ்சா வச்சு பார்த்தா பார்வை தாத்தாவுக்கு வயசானாலும் பார்வை விடல. அப்படியா? கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டோமுக்கு, எட்டி நிக்க பொம்பளை மட்டும் தெரியுது. அப்ப நல்ல கண்ணு தானே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணை என்ன செய்யணும் தெரியுமா? அந்த கண்ணை இருக்கதே வேஸ்ட், கண்ணை பிடிங்க உன் கையில கொடுக்கணும். அதான் கிடையாது. அதாவது எனக்கு எட்டுன பார்வை தான் தெரியும். இல்ல தாத்தா, நீ சாதாரணமா எனக்கு எட்டுன பார்வைன்னு சொல்லியிருந்தா உன்னை நான் நல்லவர்னு நம்பிடுவேன். கிட்ட நிக்க ஆம்பளை தெரியல, எட்டு நிக்க பொம்பளை தெரியுதுன்னு சொன்ன பாரு, நான் என்னட்டும் அப்பவே உன் குணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன செய்யட்டும், என் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அப்படியா? ஆமா. ஆகையினால இந்த தாத்தா அம்மா அப்பா அரண்மனையில இல்லாத நேரத்துல ஊருக்கு தெரியாம தாத்தா ஒத்தையில வராரா? ஏட்டி வாங்க, நம்ம யாருன்னு கேட்டு விசாரிச்சு வழி அனுப்பி வைப்போம். வாங்கட்டி தங்கச்சி. அம்மா வந்தா கொத்தி கொன்னாலும் கொன்று விடுவார்கள் என்று. ஆமா. ஏதாத்தா ஏகிலமா ஏகிலமா எங்களோட வார்த்தைகளும் உமக்கு ஊருதியா? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. ஏ பண்டாரம், என்ன உமக்கு ஊருதான் சிறங்க இருக்கான்னு கேட்கலையா? என்ன கேட்ட? ஊரு எதுன்னு கேட்டேன். அப்படி விவரமா சொல்லு. ஊருதானே ஊர் எதுன்னு கேட்டேன், உனக்கு ஊருதுன்னு கேட்டிருக்கு. உனக்கு மேல சிறங்க இருந்ததுன்னு வையி, அம்மா திருநீரை எடுத்து நல்லா அரைக்கி தேய்ச்சிரு. எந்த வியாதியா இருந்தாலும் உனக்கு காத்தா பறந்துரும். நான் காலையில ஒரு கொப்பரை நம்பர் அள்ளிட்டு போனோம். அப்படியா? ஆமா. என்னது கொப்பரை? கொப்பரை இட்லி கொப்பரையா? இல்ல, ஆமா கப்பரையில அள்ளிட்டு போகணும் தெரியுற. நீ கொப்பரைன்னு இட்லி கொப்பரையை நினைச்சிட்டேன். நான் கப்பரையத்தை தான் கொப்பரை. அப்படியா? ஏ அம்மா, ஏ பேத்தி, என்ன தாத்தா ஊரு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா, சைஸா இருக்கும் பேரு. ஏ தாத்தா, என்ன ஊர் எதுன்னு சொல்லியா முதல்ல? நான் சொல்லட்டுமா? பேத்தி, என்ன தாத்தாவுக்கு ஊரு எது தெரியுமா? என்ன? வடக்க வாடி. ஏ தாத்தா, என்ன என்ன நீ என்ன கிண்டல் பண்றீங்க? ஏ பேத்தி, உம்ம வயசு என்ன, என் வயசு என்ன? ஏ பேத்தி, நீ வடக்க வாடினது நீ ஏன் தப்பா நினைக்கமா? அதான் நினைக்கிறேன். தாத்தாவுக்கு நான் சொல்ல வரத நீ முழுசா கேளு. எனக்கு வயசாகி போச்சு பாரு. சரி. பல்லும் போச்சு, தாத்தாவுக்கு சொல்லும் போச்சு. தாத்தா, நீ சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையா சொல்லு, அப்பந்தான் உன்னை நிக்க விடுவேன் அப்படின்னு காளியம்மா மாரியம்மா கேட்கும்போது, அம்மா ஏ அழகுமாரி, தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. அப்படி விவரமா சொல்லு. காசியில இருந்து வாரியா? ஆமா. காசியில இருந்து கால்நடையா நீ எங்க தாத்தா போற? நான் குமரிக்கு போறேன். என்ன குமரிய பார்க்க போறியா? ஆமா, குமரி தீர்த்தம் ஆட போறேன். குமரி தீர்த்தம். அப்படி கிழவிய பார்த்தவருக்கு சலிச்சு போச்சப்பா. குமரிய பாக்கன்னா சாவு போற நாளையில அவளுக்கு சைஸ் கப்பல். நான் குமரின்னு சொன்ன உடனே இங்க சந்தேகம் நினைக்க கூடாது. கன்னி என்றால் பெண்ணு, குமரி என்றால் பெண்ணு, ரெண்டையும் சேர்த்து கழிச்சு பெருக்கி பாரு என்ன வருதுன்னு. கன்னியாகுமரி. அப்படி போடு. கன்னியாகுமரிக்கு போறியா? ஆமா. எம்மா பேத்தி, என்ன நான் தெற்கே கன்னியாகுமரியில சென்று கடற்கரையில நீராடி கன்னி பகவதியை வணங்கணும்னு இந்த பாதையா நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ இந்த பாதையா வந்திருக்கிய, சரி, எங்க கோட்டைக்குள்ள உனக்கு என்ன வேலை? அப்படியே உங்களுடைய பேரை கேட்டேன். தாய ஊரு எல்லாம் உன் பெயரு, உலகம் எல்லாம் உன் புகழ், இந்த நாடு எல்லாம் உந்தன் பேரு, சக்தி கொண்ட அழகுமாரி, இந்த நகரம் எல்லாம் உன் புகழ். மாரியம்மா, காளியம்மா, முப்புடாதி அவ 8 பேரும் இருக்கக்கூடிய அழகுக்கு தெய்வத்தின் அம்சமாகவே வந்து பிறந்திருக்கிறாள் என்று சொன்னாங்க. அதனால உங்க 8 பேரையும் ஒரு 8 பார்த்துட்டு போவோம்னு வந்தேன். தாத்தா தானே பாப்பமேன்னு பார்த்தேன். தாத்தாவுக்கு தண்ணி கிண்ணி இருக்கா? தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. ஏ தாத்தா, என்ன தண்ணி வேணும்னு வந்து கேட்க, கடல் நிறைய தண்ணி தான் இருக்கு, கோதிக்குடி. அது உப்பு கச்சி கிடக்கும். உப்பு தண்ணி அம்மா, உப்பு தண்ணியை குடிச்சா தாத்தாவுக்கு பிளஸர் வராது. பிளஸரா? பிளஸர் ஏன் வருது? பிளஸர் துட்டு கொடுத்து வாங்கணும் வந்துரும். அப்படி வேண்டாம். பிளஸர் இல்ல, பிரஷர் தாத்தாவுக்கு வந்துரும். பிரஷர் வந்துரும். தாத்தாவுக்கு நல்ல தண்ணி இருந்தா கூடமா. நல்ல தண்ணி தாத்தா, என்ன எங்க கிட்ட தண்ணி கிடையாது.
தண்ணி இல்ல, சாப்பாடு கிடையாது, இல்ல பழைய சோறு கூட இல்ல. அப்படியா? அப்படின்னா நீங்க எப்படி இங்க வாழ்ந்து வரீங்க? என்னத்தை சாப்பிட்டு வளர்ந்து வரீங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு கொம்பு தேனை கொண்டு வந்து ஊட்டி வளர்க்கிறார்கள். ஆமையா, கொம்பு தேனு கூட இப்ப எங்க கிட்ட இல்லையே தாத்தா, உனக்கு கொடுக்க. நீ அரமனையை தேடி பாரு, கொஞ்சம் இருந்தா குடு. தாத்தாவுக்கு தேன் மேல ரொம்ப ஆசை. கொம்பு தேனை எடுக்கத்தான் எங்க அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க. கொஞ்சம் போல இருந்தா குடு பேத்தி. எதுக்கு? தேன் நக்கிறதுக்கு கொஞ்சம் கையில விட்டீங்கன்னா நக்கிடுவேன். அப்படியா? அது கொடுக்க கூட இப்ப எங்க கிட்ட வசதி இல்ல தாத்தா. தாத்தா ஆகையினாலே அம்மா அப்பா வந்தார்களேயானா, ஆமா, உண்டு இல்லைன்னு உன்னை கொத்தியே கொண்டு விடுவார்கள். ஆமையா, ரெண்டு வழியா புறப்பட்டு போ. ஓ, அப்பந்தான் என்பெருமா இதுவே தர்க்க சமயம் என்று சொல்லி, சொல்லி, ஏ அம்மா அழகுமாரி, அம்மா இப்பேற்பட்ட அறிவுடைய பிள்ளைகள் என்ன மாணிக்க புச்சுக்குள்ள மண் புச்சுக்குள் இருந்தீர்களானா, உங்களுக்கு என்னம்மா மகிமை இருக்கு? இருக்கின்றது. இருளுக்குள்ள இருந்தீரானா உங்களுக்கு இன்பம் அதே கிடையாது. ஆமா, அதனால நீ ஏன் கூட வா. ஆ, ஏன் கூட வந்தேன்னா உன்னை கைலாசத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன். தாத்தா விளையாடுது என் கூட வா, உன் கூட வாங்கியரு. ஏ தாத்தா, என்ன இப்பமே கைலாசத்துக்கு கூப்பிடுது ஐயா, நாங்க வாழ வேண்டாமா? வாழக்கூடிய பெண்கள். ஏ அம்மா அழகுமாரி, அம்மா உண்மையாகவே உன்னை நான் கைலாசத்துக்கு அழைத்து போறேன். அப்படியே? அந்த கைலாசத்திலே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? யார் யாரெல்லாம்? அம்மா அம்மா மாரி அம்மா, அம்மா அம்மா மாரி அம்மா, அண்ணனோட வார்த்தை கேளு, ஆடி வள்ளி கைலை, அக்கானும் பார்வதி, அத்தானும் பார்வதி, ஆனந்தமா கொலவிரு, அவர்கள் இரு பேர்களுக்கு வருடத்தில ஒரு தடவை கல்யாணம் நடக்கும் அம்மா. கல்யாண வீடதில 21 வகை கறியும், எலுமிச்சங்க வச்சடியும், 41 வகை கறியும், 4 தங்க வச்சடியும், சாப்பாடு தாரேன் அம்மா. ஏ பேத்தி, ஒரு சொட்டு தேனுக்கு நீங்க இப்படி கிடந்து பாடா காத்து கிடக்கலம்மா. என்னோட நீ கைலங்கிரி மலைக்கு வா. உனக்கு ஒரு அத்தா இருக்காரு, உனக்கு ஒரு அக்கா இருக்கிறாரு. எங்க அம்மா அப்பா இத சொல்லவே இல்லையே, இத உங்ககிட்ட சொல்லலையா? நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுகிறேன். அந்த கைலங்கிரி பர்வதத்திற்கு நீங்க வந்தீர்களையானா, அவங்க 2 பேருக்கும் 60க்கு 60 திரு கல்யாணம் நடக்கும். கல்யாண வீட்டுல என்ன சாப்பாடு வேணுமோ சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், பாயாசம், முறுக்கு வத்த, அத்தை குழம்பு நாளைக்கு வச்சு தருவா ஓ மாமியா. என்ன வத்த குழம்பு மாமியா வீட்டுக்கு போனா மாமியா வச்சு தருவா. மாமியா வச்சு தருவா, நீங்க வந்து அத்தை குழம்புன்னு என்ன சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? வத்த குழம்பு, வத்த குழம்பு நீ விவரமா சொல்லு. நான் அந்த வரும்போது இந்த வெண்டைக்காய் கறி சாப்பிட்டேன் போது, அது வலிக்கிட்டே போகுது. அப்ப ஒரு ஆணி அடிச்சு வைக்கணும் வாயில. ஆமா, அடிக்க நல்ல நீள ஆணி அப்படிச்சு அடிச்சு. இந்த வடிவேலுக்கு உசியில ஊழி கொண்டு தட்டுவாங்க பாரு, ஆமையா, அத மாதிரி ஒரு குடுப்பு கொடுத்துட்டா நாக்கு நல்ல தன்னால நிக்கும். அப்படியாக இருக்கும் போது அச்சுதனா ஆகிய என்பெருமான் அந்த கோபால கண்ணா, ஏ வாரும் அம்மா வேத்திமா, வாரும் அம்மா வேத்திமா, தாத்தாவோட வார்த்தை கேளு, என்னோடு வந்த யான் கைலாச அழைத்து போவே. ஏ மாரியம்மா, தாத்தா கூட வாரியா வரலையான்னு உன் தங்கச்சிட்ட நீ கேட்டு சொல்லு. ஏ காளியம்மா, என்ன 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 தாத்தா கூப்பிடுறாரு போவோமா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன போய் ஒரு கிழவன் கூட போவா? கைலாசத்துக்கு கூப்பிடுறாருல, கைலாசத்துக்கா? எங்க போறோம்னு விவரமா சொல்லி கூப்பிடு. நீ மொட்டு முழுக்குன்னு கூப்பிட்டா அவ என்ன நினைப்பா? கூட போவோமான்னா அப்படிதான் சொல்ல முடியும். பிறகு சரி வாரியா, நீ வரலையா? நான் வரேன். அப்படியா? வாரிய கதவு, நீ வாரியா? இப்படி வாரிய கதவுக்கு முன்னால கிடக்கு தாத்தா. சந்தன மாரியம்மா, நீ வாரியா வல்லியான்னு கேட்க பாத்தியா? நீ அப்படி சொல்லுவியா? அதான் நான் வாரியல கதவுக்கு முன்னாலன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம். ஏ கருமாரி, நீ வாரியா? தாத்தா கூப்பிடுறாரு கைலாசத்துக்கு. நீ போனா நானும் உன் கூடவே வரேன். உன்னை அனுப்புனா தான் அவன் பின்னால வருவான். அப்படியா? ஆமா. நாம முன்ன ஓட்டு மேணும் பார்த்தேன். 8 பேரும் பார்த்தா சரி, தங்கைமார்கள் அத்தனை பேர்களையும் நம்ம போவோமான்னு கேட்டா, இன்னும் ஒரு தீர்க்கல அவட்ட கேளு. அவ எப்போ அவ நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாளே, போயிட்டு வரவா? பேரை சொல்லிட்டு போங்க ஐயா. அழகு மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, முப்புடாதி அத்தனை பேர்களும் தங்கையை வாரிகளா என்று கேட்க, அக்கா நீ போகணும்னு சொன்னா நாங்க ஆட்டும்னு சம்மதிச்சு வாரோம். 8 பேரும் அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து பறக்கும் நல்ல வடகதியில, பறக்கும் நல்ல வடகதியில பாவையர்கள் அமர்ந்து கொண்டு கைலாச மலையதற்கு கண்ணா
கொண்டு வருகின்றார். பார்த்தா என் தாயான அழகு மாறி அழகு பார்வதி அம்மா. அப்பந்தான் அம்மாளுக்கு ஒரு மனசுல சின்ன கவலை. என்ன கவலை? நம்ம அம்மா கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, தாத்தா கூடயும் போகணும்னு ஆசையா இருக்கு. அப்படின்னு அவ சின்ன பிள்ளை பாத்தியா, அங்குமெங்குமா அம்மாளுக்கு இரு மனசா இருக்கு. அதான் வயத்தை நினைச்சோ வாழ மாட்டானா. நீ சாப்பாட்டை நினைச்சுக்கிட்டு தாத்தா கூட போற, தாத்தா கூட போறிய. அப்போ இந்த காளியம்மா மாரியம்மா அம்மாளை நினைத்த உடனே நாகக்கண்ணிக்கு நாசி உளையுது. நாசி உளைஞ்சு நச்சுன்னு தும்மல் வருது. அவளுக்கு நச்சுன்னு தும்மல் வருதுன்னா அவ நாகக்கண்ணிய நினைச்ச உடனே அவளுக்கு தும்மல் வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்மள சில பேர் நினைக்கும் போது நன்மையா நம்மள நினைச்சாங்கன்னா நமக்கு தும்மல் வருமா? ஆமா, சிலது பேர் நம்மள ஏசுனாங்க பேசுனாங்க அப்படின்னா திட்டுமுட்டை அடிச்சுக்கிட்டு புற ஏறும் பார்த்துக்கோ. அப்போ அத மாதிரி இந்த நாகக்கண்ணிய நினைச்ச உடனே நாகக்கண்ணிய பிள்ளைய நினைச்சாங்க, நச்சுன்னு தும்மல் வருது. எங்க தாத்தாவுக்கு எல்லாம் விடியா காலம் 2 மணி 3 மணிக்கு தும்மல் வருதுயா. அது என்ன விடியா காலம் வருது? விடிய காலம் 2 மணி 3 மணிக்கு தும்மல் வருதுன்னா எங்க ஆச்சி இருக்கா பாரு. சரி, ஆச்சி வீட்டுல இருந்துகிட்டு நேத்தே வில்லுக்கு போனாரு, அவர் எப்ப வருவாரோ, விடிய காலம் 3 மணிக்கு முடிஞ்சிரும்னு சொன்னாரு, நான் வீட்டுக்கு வந்துருவேன்னாரு. அப்படின்னு விடிய காலம் 2-3 மணிக்கு எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளிச்சு நல்ல ஒரு சருக சட்டியில பச்சை பச்சைன்னு சாணி அள்ளி கரைக்கப்பா. எதுக்கு எதுக்கு கரைக்கா? தலையில ஊத்தவா? புத்தி கெட்டவன, தலையில ஊத்தவா சாணியை கரைப்பா? அவன் முத்தத்தை தூத்து தொளிச்சு ஐயா வரதுக்குள்ள கோலத்தை போட்டு கோல முகத்துல முழிச்சிட்டு வரணும்னு அவன் சாணியை கரைக்கா. அவன் சாணியை கரைச்சு தலையில ஊத்தவான்னு கேட்கான். எதுக்கு 3 மணிக்கு எனக்கு நாசி உளையுது தெரியுமா? எதுக்கு எதுக்கு? உங்க சின்ன பாட்டி நினைப்பா. சின்ன பாட்டி நினை. இந்த கதை எனக்கு தெரியாம போச்சு. சின்ன பாட்டிட்டு தான் வச்சிருக்கேன். அவன் வீட்டுக்கு வரும்போது துட்டுலன்னு வச்சுக்கோ, அவதான் பத்தி அவட்ட தான் பத்தி 200 வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு போயிருக்கானா 2 கொண்டாந்து கொடுப்பானா, கொடுக்க மாட்டா அவன் விடிய தூக்கம் வராது. அதனால 3 மணிக்கு எஞ்சி நினைச்சுக்கிட்டாப்பா. சரிதானே? அதனால ஐயாவுக்கு 3 மணிக்கெல்லாம் தும்மல் வருது. அத மாதிரி என் தாயான அழகு மாரியம்மா தாயாகப்பட்ட நாகக்கண்ணியை நினைக்க அவளுக்கு நாசி உளையுது, நச்சண்டு தும்மல்கள் விழுந்து ஏ என்கன வராஜமல்லா ராமனோட குழந்தையருக்கு அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று கொம்பு தேனை போட்டு விட்டு அங்கே சீறி வடம் எடுத்து சிவயங்கு வாராரு கோவம் கொண்டு வடம் எடுத்து குவலயத்தில் வாராரு. நாகலோக பட்டணத்திலே வந்து பார்த்தார்கள் என் காளியர்கள் 8 பேரையும் புத்துக்குள்ள பார்க்க இந்த பாவையர்களை காணவில்லை. அப்படி அழுது புலம்பி ஆகாய மார்க்கமாக படம் எடுத்து வரும்போது அந்த எம்பெருமான் பறந்து போகக்கூடிய பறக்கும் படகை கண்டார்கள். கோபம் கொண்டு படம் எடுத்து அவர்கள் வரும்போது 3.25 நாளிகை சூரியனையே மறைத்து நின்றார்களா. இன்னைக்கு தான் அதுக்கு தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. அப்போ 3.25 நாளிகை முடிந்து அந்த எம்பெருமான் கோபால கண்ணனுக்கு இருள் நீங்கி மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து நீட்டு கோபத்தை அடக்கி 2 பேர்களும் சாந்த குணம் படைத்தார். என் பெருமான் கோபால ஐயா ஐயா கோபால எங்களோட பிள்ளைகள் நீங்க எடுத்து போங்க விவரம் என்ன எனக்கு அறிய சொல்ல வேண்டும். அப்பந்தான் சொல்லுவாரா அச்சுதா என் பெருமாள். எப்பா நாகராஜா நாகக்கண்ணி, உங்க பிள்ளைங்க இது நாள் வரைக்கும் அவங்க சிறு பிள்ளைகளா இருந்தாங்க. நீங்க கொம்பு தேனை கொடுத்தீங்க, அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா வளர வளர அவளுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்க உங்களால முடியாது. ஆகையினாலே நான் கைலாசத்துக்கு எடுத்து போகிறேன் என்று 2 பேர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க அப்ப என் பெருமாள் கைலாசம் வந்து வடக்கு கோட்டை வாசலில் இறக்கி வைத்தார். பார்வதா தேவி ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வாரா. எதுக்கு ஓடி வாரா? யார பார்க்க? நம்ம தங்கச்சி எப்படி இருக்கா, ஏதுவா இருக்கிறாளோ தெரியலையே. ஆண்டவன் வேற ரொம்ப அழகுன்னு சொன்னாரு. அப்படின்னு பார்வதி ஓட்டமும் பெரும் நடையுமா ஓடி வந்து பார்க்கும் போது அவ 8 பேரை பார்க்க என் பெருமான் தங்கையம்மா
கூடாது. ஆமையா. ஏ அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா, இனி இவன் இருக்கும் அழகுக்கு எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவன் போகாத இடத்திலே அட்டகாலியர்களை நீ கொண்டு வளர்க்க வேண்டும் என்று சொன்னபோது என் பெருமான் சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைக்க, ஆமா, சந்தன மகாமுனிவரோ தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாகவே தற்காத்து வளர்த்து வருகின்றார். அருகுது போல் வேர்கள் ஊன்றிய மூங்கில் போல நல்ல வண்ணை கட்டிய அன்னார் குடும்பம் எல்லாம் என்று முசியாமல் வாழ வேண்டும். வண்ணை கட்டிய ஆள் போல் இலைதழுத்து அருகுது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல் வண்ணை கட்டி என்றைக்கும் முசியாமல் வாழ வேண்டும் என்று அம்மனை என்றைக்கும் நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அச்சுதனாகி என்பெருமான் ஆதி கைலைங்கிரி மலைக்கு வந்தார். பார்வதி ஓடி வந்தா பிள்ளையின் அழகை கண்டார். பிள்ளையின் அழகை கண்ட உடனே பார்வதிக்கு மனமெல்லாம் பதறுகின்றார். பதக்கு முக்குர்னியா அந்த காலம் அப்படி அளந்திருக்காங்க. அவ எதை அப்படி துடிக்கா? சரிதானே. பார்வதி அப்படி தன்னை பதறி குழந்தைகளை கண்டார். மனதிலே அவ என்ன நினைக்கிறா தெரியுமா? பிள்ளையா இருப்பாளா இல்ல பெரிய மோகினி பேயா இருப்பாளா? மோகினி பேய் தானே இப்படி ஒரு அழகா இருக்கும். 8 பேரு இப்படி எல்லாம் அழகா இருக்கா என்று பார்வதி மனதிலே என்ன நினைக்கிறா தெரியுமா? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெய்யாது. பெண் மேருவ பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெய்யாது. பெண் ஏது கிடையாது, பெண் ஏது கிடையாது. ஆமையா. ஏ யாருடைய சேசாகத்தான் சீருடனே வச்சு புத்தியை மயக்க வந்த கனியோ. யாருடைய நேசாகத்தான் சீருடனே வச்சு புத்தியை மயக்க வந்த கனியோ.
பெண்ணா இருப்பாளா இல்ல பேயா இருப்பாளா? இருப்பாளா? மோகினி தானே இப்படி ஒரு அழகா இருக்கும். இருக்கும். தெய்வ லோகத்து பெண்களை காட்டிலும் இவ பேரழகியா இருக்கா. ஆமா. லட்சுமியா இருப்பாளா இல்ல சரஸ்வதியா இருப்பாளா? சக்தி பார்வதி அம்சமா இருப்பாளா? இருப்பாளா? அப்படின்னு பார்வதி அழக கண்டா தன்னை மறந்து பாத்துக்கிட்டு இருக்கா.